தி டிபேட் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம விவாதிக்க போற கேள்வி கல்வியோட இதயத்தை பத்தினது. யோசிச்சு பாருங்க, நாம புதுசா ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டப் போறோம். அதோட அடிக்கல் அது என்னவா இருக்கணும்? ஒவ்வொரு குழந்தையோட தனிப்பட்ட ஆர்வம், அதோட இயல்பான தேடல் இதெல்லாமா? இல்ல பல தலைமுறையா சேகரிச்சு வச்சிருக்கிற அத்தியாவசியமான அறிவு, கலாச்சாரம் இதெல்லாமா? சுருக்கமா சொன்னா, கல்வியோட மையம் மாணவனா இல்ல பாடமா? இது வெறும் தத்துவார்த்தமான கேள்வி மட்டும் இல்ல, ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுக்கு நாம கொடுக்கிற பதில் தான் ஒரு வகுப்பறை எப்படி இருக்கும், ஆசிரியர் என்ன செய்வார், மாணவர்கள் எப்படி உருவாவாங்கங்கிறத முடிவு பண்ணும். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு கல்விய ஒரு தோட்டமா பார்க்கணும். அதுல ஒவ்வொரு மாணவனும் ஒரு தனித்துவமான செடி. அத அக்கறையோட வளர்க்கணுங்கிற பார்வையை நான் முன்வைக்கிறேன். நானும் கல்விய ஒரு உறுதியான கட்டிடமா பார்க்கணும்னு, அதோட அடித்தளம் ரொம்ப வலுவானதாகவும் எல்லாருக்கும் பொதுவானதாகவும் இருக்கணும்னு சொல்றேன். இந்த ரெண்டு பார்வைகளையும் தான் நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். என் பார்வையில கல்வியோட உண்மையான நோக்கம் ஒரு மாணவன் மனசு தகவல்களால நிரப்புறதில்ல. சொல்லப்போனா அதுக்கு நேர் எதிரானது. வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற ஆர்வத்தை தூண்டுறது தான் முக்கியம். இத செய்யணும்னா கத்துக்கிற அந்த செயல்முறை அது மாணவனோட இயல்பான ஆர்வத்திலேருந்து தொடங்கணும். தத்துவஞானி ஜான் டியூவி சொன்ன மாதிரி செய்து கற்பது தான் உண்மையான கல்வி. ஒரு புத்தகத்துல சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு 100 பக்கம் படிக்கிறத விட ஒரு தடவை கீழே விழுந்து எழுந்து ஓட்டி பழகிறது தானே உண்மையான கற்றல். அதுதான் அனுபவக் கல்வி. மாணவர்களை வகுப்பறைக்குள்ளேயே அடைச்சு வச்சு உலகத்தோட யதார்த்தத்திலேருந்து அவங்கள அந்நியப்படுத்துறது அது கல்வியே இல்ல. காந்திஜியோட நைதாலீம், அதாவது அடிப்படை கல்வி கூட இதத்தான் வலியுறுத்துச்சு. தச்சுவேலை, விவசாயம் மாதிரியான கைத்தொழில்களோட கல்வியை இணைச்சது. ஏன்னா கல்விங்கிறது வாழ்க்கைக்கு தயாராகிற ஒரு பயிற்சி மட்டும் இல்ல, அதுவே வாழ்க்கை. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ மூலமா ஒவ்வொரு மாணவருக்கும் ஏத்த மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல், பர்சனல் லேர்னிங் சாத்தியமாகியிருக்கு. இது மாணவர் மைய கல்வியோட ஒரு நவீன வடிவம்னு சொல்லலாம். நீங்க சொன்னதுல ஒரு தர்க்கம் இருக்கு. மாணவர்களோட ஆர்வம் கத்துக்கிறதை எளிதாக்குனதுல சந்தேகமே இல்ல. ஆனா நாம ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறோம். ஒரு சமூகமா நாம அடுத்த தலைமுறைக்கு கடத்த விரும்புற சில பொதுவான அறிவு, சில பொதுவான விழுமியங்கள் இருக்கு இல்லையா, அதை எங்க சேர்க்கிறது? ஒவ்வொரு மாணவனும் அவனோட ஆர்வத்தோட அடிப்படையில மட்டுமே கத்துக்கிட்டா நம்மளோட பொதுவான வரலாறு, இலக்கியம், அறிவியல் கோட்பாடுகள் இதையெல்லாம் யார் கத்துக்குவாங்க? அதனால தான் ஒரு வலுவான கட்டமைக்கப்பட்ட பாடத்தை மையமா வச்ச பாடத்திட்டம்தான் கல்வியோட முதுகெலும்பா இருக்கணும்னு நான் வாதிடுறேன். இதை ஒரு மைய பாடத்திட்டம், அதாவது கோர் கரிக்குலம்னு சொல்லலாம். இதுதான் ஒரு சமூகத்துல பொதுவான அறிவுத்தலத்தையும் ஒரு கலாச்சார தொடர்ச்சியையும் உருவாக்குது. ஒரு கட்டிடம் கட்டும்போது அதோட அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த கோர் கரிக்குலம் முக்கியம். அந்த அடித்தளத்துக்கு மேல மாணவர்கள் அவங்கவங்க ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு அறைகளை கட்டிக்கலாம். ஆனா அடித்தளம் இல்லாம எந்த கட்டிடமும் நிக்காது. மாணவர்களோட விருப்பங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா கணிதம் இல்லனா இலக்கணம் மாதிரியான அவசியமான ஆனா கொஞ்சம் கடினமான பாடப்பகுதிகள் அது புறக்கணிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க அடித்தளம் கட்டிடம்னு சொல்றது சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா உங்க பார்வை கல்விய ஒரு தொழிற்சாலை மாதிரி பாக்குது. ஒரு தெளிவான வரைபடம், திட்டமிட்ட செயல்முறை, கடைசியில ஒரே மாதிரியான தயாரிப்புகள். ஆனா மாணவர்கள் என்ன இயந்திரங்களா? இல்லையே. ஜான் டியூவியோட பார்வை இதுக்கு முற்றிலும் வேறானது. கல்விங்கிறது ஒரு தோட்டம். ஒவ்வொரு செடியோட, அதாவது ஒவ்வொரு மாணவனோட இயல்பையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதை கொடுத்து அது நல்லா வளர உதவணும். ஒரு ரோஜா செடிக்கு தேவையான உரம் மல்லிகை செடிக்கு தேவையில்லை தானே? நாம இங்க கட்டிடத்தை கட்டுறோமா இல்ல தோட்டத்தை வளர்க்கிறோமா ಅನ್ನೋதுதான் அடிப்படை கேள்வி. செயல்பாடு மற்றும் பிரச்சனை மையப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்கள் மாணவர்களை வெறுமனே தகவல்களை மனசுல வச்சுக்க சொல்றதில்ல. அதுக்கு பதிலா நிஜ உலக சவால்களை அவங்க முன்னாடி வைக்குது. உதாரணத்துக்கு, நம்ம ஊர்ல தண்ணீர் பற்றாக்குறையை எப்படி தீர்ப்பது அப்படின்னு ஒரு கேள்விய முன்வச்சா அதுக்கான விடைய தேடும்போது மாணவர்கள் அறிவியலையும் சமூக அறிவியலையும் கணிதத்தையும் தாங்களாவே கத்துக்குவாங்க. இதுதானே விமர்சன சிந்தனையையும் பிரச்சனை தீர்க்கும் திறனையும் வளர்க்கும். அது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. ஒரு 12 வயசு மாணவனுக்கு இயற்கையாவே இயற்கணிதத்துல, அதாவது ஆல்ஜிப்ரால ஆர்வம் வரலனா என்ன செய்யறது? அவனுக்கு ஆர்வம் வர வரைக்கும் நாம காத்திருக்க முடியுமா? அப்படி இருந்தா அவசியமான பல பாடங்களை அவன் கத்துக்காமலே போயிடுவானே.
நீங்க சொல்ற அந்த பிரச்சனை தீர்க்கும் முறைக்கு கூட சில அடிப்படை கணித அறிவும் அறிவியல் அறிவும் தேவைப்படுமே. அந்த அறிவை ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில கொடுக்க வேண்டாமா? கல்வியோட முதன்மை நோக்கம் தெளிவான கற்றல் விளைவுகளை அடையறதா இருக்கணும். இதைத்தான் விளைவு அடிப்படையிலான கல்வி, அதாவது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஆசிரியர் என்ன பாடம் நடத்தினாருங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பருவத்தோட இறுதியில மாணவனால என்ன செய்ய முடியுது ஆனதுதான் முக்கியம். ஒரு கோர்ஸ் முடிஞ்சதும் ஒரு மாணவனால ஒரு அறிவியல் கட்டுரையை சுயமா எழுத முடியுமா? ஒரு வரலாற்று நிகழ்வை பல கோணங்கள்ல இருந்து ஆராய முடியுமா? அந்த திறனை இலக்கா வச்சு பாடத்திட்டத்தை பின்னோக்கி கட்டமைக்கிறது தான் இதோட நோக்கம். இதுக்கு என்ன உள்ளடக்கத்தை கற்பிக்கணும்ன்றதுல ஒரு தெளிவான கட்டமைப்பு தேவை. மாணவர் விருப்பம்னு பேர்ல அந்த கட்டமைப்பை தளர்த்தினா கற்றல் விளைவுகளோட தரம் கண்டிப்பா பாதிக்கப்படும். நீங்க குறிப்பிடுற கட்டமைப்பு பெரும்பாலும் மேலிருந்து கீழ், அதாவது டாப் டவுன் அப்ரோச்சா இருக்கு. தலைநகர்ல சில நிபுணர்கள் கூடி பாடத்திட்டத்தை வடிவமைச்சு நாடு முழுக்க இருக்கிற பள்ளிகளுக்கு அனுப்புறாங்க. ஆனா வகுப்பறையில இருக்கிற உண்மையான சவால்கள் அவங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ஒரு சிறந்த மாற்று இருக்கு. ஹெல்டா டாபா போன்ற கல்வியாளர்கள் முன்வச்ச கீழிருந்து மேலே, அதாவது பாட்டம் அப் அப்ரோச் கட்டமைப்பு. யார் மாணவர்களோட தினமும் இருக்காங்களோ அந்த ஆசிரியர்கள் தான் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டோட மையப்புள்ளி. அவங்களோட பங்களிப்போட வகுப்பறையோட யதார்த்தமான தேவைகளை கண்டறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பாடத்திட்டத்தை உருவாக்கும்போது அது ரொம்ப நெகிழ்வானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த முறையில ஆசிரியர் அன்னோவரு வெறுமனே அறிவை புகற்ற ஒரு இயந்திரம் இல்ல, அவர் ஒரு வழிகாட்டி, ஒரு துணை நிக்கிறவர், மாணவர்களோட கற்றல் பயணத்தை எளிதாக்குறவர். இருங்க, அந்த வாதத்துல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. டாபாவோட மாடல் ஒரு தனிப்பட்ட பள்ளிக்கு இல்லனா ஒரு சின்ன குழுவுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். ஆனா ஒரு தேசம் முழுக்க கல்வி தரத்துல ஒரு நிலைத்தன்மையை உறுதி செய்ய அது எப்படி உதவும்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்கவங்க விருப்பப்படி பாடத்திட்டத்தை மாத்தி அமைச்சா கற்றல் விளைவுகள்ல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படாதா? ஒரு மாணவன் ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறும்போது அவனுக்கு குழப்பம் ஏற்படாதா? அதனாலதான் ஒரு பொதுவான தரப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம் தேவை. இது கல்வி தரத்துல ஒரு நிலைத்தன்மையை உறுதி செய்து, அது மட்டும் இல்லாம ஆசிரியரோட முதன்மை பணி பாடத்துல ஒரு நிபுணரா இருந்து அந்த அறிவை மாணவர்களுக்கு தெளிவா வழங்குறது தான். அதுக்கு பாடத்தை மையமா வச்ச ஒரு பாடத்திட்டம் தான் வலு சேர்க்கும். ஆசிரியர் ஒரு வழிகாட்டி மட்டும்தானா? அப்போ பாடத்தோட ஆழமும் துல்லியமும் குறைஞ்சு போக வாய்ப்பு இருக்கே. எல்லோரும் வழிகாட்டிகளா இருந்தா அறிவை யார் வழங்குறது? ஆனா அந்த தரப்படுத்தப்பட்ட கல்வி முறை மாணவர்களோட தனித்துவத்தை நசுக்குது. சரி, இங்கதான் அசல் பிரச்சனையே வருது. மதிப்பீடு. நாம எல்லோரையும் ஒரே தேர்வு, ஒரே அளவுகோல்னு ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க பாக்குறோம். ஒரு குழந்தை வரைஞ்சு கத்துக்குது, இன்னொன்னு பேசி புரிஞ்சுக்குது, மூணாவது செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்குது. இவங்கள ஒரே தராசுல வச்சு ஒரு 3 மணி நேர எழுத்து தேர்வுனோ ஒன்ன வச்சு எடை போடுறது எப்படிங்க நியாயம்? வெற்றிங்கிறது தேர்வுல அதிக மார்க் வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட திறனை பெறுவதும் ஆகும். திறன் அடிப்படையிலான பாடத்திட்டங்கள், அதாவது காம்பிடன்சி பேஸ்ட் கரிக்குலம், இதத்தான் வலியுறுத்துது. மாண்டிசோரி கல்வி முறைய பாருங்க. அது குழந்தைங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டது. அது குழந்தைங்களோட இயல்பான ஆர்வத்தையும் கற்றல் வேகத்தையும் மதிச்சு அதுக்கேத்த சூழலை உருவாக்குது. இது மாணவர்களோட முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்குது. அங்க மனப்பாடத்துக்கு இடமே இல்ல, புரிதலுக்கு மட்டும்தான் இடம். நீங்க சொல்றது ஒரு சிறந்த உலகத்துல சாத்தியமாகலாம். ஆனா ஒரு பொதுவான தரப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம் இல்லைன்னா கற்றலை எப்படி சீராகவும் நியாயமாகவும் மதிப்பீடு செய்யறது? மாநிலம் முழுக்க இல்லனா நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களோட கற்றல் அடைவுகளை எப்படி ஒப்பிடுறது? அப்போதானே பின்தங்கி பள்ளிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு கூடுதல் வளம் ஒதுக்க முடியும். இங்கதான் ஒரு முழுமையான மதிப்பீட்டு முறை தேவைப்படுது. வெறும் தேர்வு மதிப்பெண்களை மட்டும் வச்சு ஒரு பள்ளியை எடை போட முடியாது. அந்த பள்ளிக்கு என்ன வளம், அதாவது இன்புட், வகுப்பறையில கற்பித்தல் எப்படி நடக்குது, அதாவது ப்ராசஸ், இறுதியில மாணவர்கள் என்னவா உருவாகுறாங்க, அதாவது ப்ராடக்ட்னு எல்லாத்தையும் பார்க்கணும். இப்படி முழுமையா பார்த்தாதான் கல்வியோட தரத்தை உண்மையா அளவிட முடியும். இது வெறும் மாணவர்களோட மார்க்கை மட்டும் பார்க்கறது இல்ல, பாடத்திட்டத்தோட செயல்திறனை ஒட்டுமொத்தமா அளவிடவும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் இது அவசியம். தனிப்பட்ட கற்றல் பாணிகளை மதிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஒரு பொதுவான மதிப்பீட்டு கட்டமைப்பு இல்லாம கல்வியோட தரத்தை உறுதி செய்யறது ரொம்பவே கஷ்டம். அந்த கட்டமைப்பு பாட உள்ளடக்கத்தை அடிப்படையா வச்சுதான் அமைய முடியும். நீங்க சொல்ற தரவுகள் பெரும்பாலும் எதை கணக்கிடுது? யார் சிறப்பா மனப்பாடம் செய்யறாங்கன்னு தானே? படைப்பாற்றல, விமர்சன சிந்தனைய,
குழுவா பணியாற்றும் திறனை உங்களோட எந்த மதிப்பீட்டு முறை சரியா அளவிடுது? நாம தேர்வுகள்ல ஜெயிக்கிற மாணவர்களை உருவாக்குறோமே தவிர வாழ்க்கையில ஜெயிக்கிற மனிதர்களை உருவாக்க தவறுறோம். மாணவர் மைய கல்வி தேர்வுக்கான தயாரிப்பை தாண்டி வாழ்க்கைக்கான தயாரிப்பை வழங்குது. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. பாடத்தை மையமா வச்ச கல்வி மனப்பாடத்தை மட்டுமே ஊக்குவிக்குதுன்னு சொல்றது சரியில்லை. பெஞ்சமின் ப்ளூம் வகைப்படுத்தின மாதிரி கற்றல்ல பல நிலைகள் இருக்கு. அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், பகுப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல், உருவாக்குதல்னு. ஒரு நல்ல பாடத்தை மையமா வச்ச பாடத்திட்டம் மாணவர்களை இந்த எல்லா நிலைகளுக்கும் படிப்படியா அழைச்சிட்டு போகும். ஒரு வரலாற்று பாடத்துல ஒரு நிகழ்வை வெறுமனே மனப்பாடம் செய்யறது முதல் நிலை. அந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சுன்னு பகுப்பாய்வு செய்யறது அடுத்த நிலை. அந்த பகுப்பாய்வோட அடிப்படையில ஒரு சொந்த கருத்தை உருவாக்குறது அதற்கும் அடுத்த நிலை. இதுக்கு ஒரு வலுவான பாட உள்ளடக்கமும் அதை திட்டமிட்டு கற்பிக்கிற ஆசிரியரும் தேவை. இது மாணவர்களோட ஆர்வத்தை மட்டுமே நம்பி நடக்காது. சரி, இந்த கலந்துரையாடலோட இறுதியில மாணவர்களோட தனிப்பட்ட தேவைகளையும் அனுபவங்களையும் மையமா வச்ச ஒரு கல்வி முறை தான் அவங்கள விமர்சன சிந்தனையாளர்களாகவும் சுயசார்பு கொண்டவங்களாகவும் மாற்றங்களுக்கு தயாரானவங்களாகவும் உருவாக்கும் அப்படிங்கிறது என்னோட வலுவான நிலைப்பாடு. நாம தோட்டத்தை பராமரிப்பதில் தான் கவனம் செலுத்தணும், தொழிற்சாலையை நடத்துறதுல இல்ல. என்னோட பார்வையில எல்லா மாணவர்களுக்கும் அத்தியாவசியமான பொதுவான அறிவை வழங்குற ஒரு வலுவான பாடத்தை மையமா வச்ச கட்டமைப்பு தான் சமூகத்துல சமமான வாய்ப்புகளையும் உறுதியான அறிவு தளத்தையும் உறுதி செய்யும். வலுவான அஸ்திவாரம் இல்லாம எந்த ஒரு கிரியேட்டிவ் கட்டிடத்தையும் எழுப்ப முடியாது. ஒருவேளை மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையா அல்லது பாடத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையான இந்த விவாதம் ஒரு ஐதரார் விவாதம் இல்லையோ? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஜான் டியூவி ஆதரித்த அனுபவ கல்வியும் டைலர் போன்றோர் கோடிட்டு காட்டிய குறிக்கோள் அடிப்படையிலான கட்டமைப்பும் ஒன்றை ஒன்று முழுமையா விலக்குபவைன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல கல்வி முறை இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கணும். ஒரு பொதுவான அத்தியாவசியமான பாடத்திட்டத்தை அடித்தளமா வச்சுக்கிட்டு அதை மாணவர்கள் தங்களோட ஆர்வத்தோடனும் நிஜ உலக அனுபவங்களோடனும் இணைச்சு கத்துக்கிற வழிகளை உருவாக்குறதா உண்மையான சவாலா இருக்கலாம். இந்த மூலத்துல நாம ஆராய்வதற்கு இன்னும் பல ஆழமான கருத்துக்கள் இருக்கு.